உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கின்றேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கின்றேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அவர் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். It's from the book of John chapter 17 and verse 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய மாம்ச ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் எடுக்கிற பிரயாசங்களை பார்க்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய பிரியமான வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடுக்க வேண்டிய பிரயாசங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆவிக்குரிய பிரயாசங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனை, நம்முடைய நித்தியத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ஆண்டவராகிய தேவன் ஒரு ஜெபத்தை தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய சிஷ்யர்களுக்காகவும் அவருக்கு பிறகு அவர்களோடு கூட சேர்ந்து விசுவாசிக்க போற எல்லா விசுவாசிகளுக்காக இந்த ஜெபத்தை அவர் செய்வார். என் தேவனே, உலக தோற்றத்துக்கு முன்னால நீர் உம்முடையவர்களா இருந்தவர்களை என்கிட்ட கொடுத்தீங்க, அவங்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கணும், என்னை மகிமைப்படுத்துங்க. அடுத்து உலகம் அவங்கள தொடக்கூடாது, அதனால நான் உலகத்துக்கு ஜெபிக்கல, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி இந்த 12 பேரையும் அதற்கு பிறகு வரப்போற நம்மையும் காப்பாற்றுவதற்காக சத்தியத்தின்படி நம்மை அவர் பாதுகாக்கிறார். உமது வசனமே பிரியமானவர்களே சத்தியம், உங்க வசனத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கினேன்னு சொல்லி அவர் சித்தம் கொண்டு நம்மில் சிலர் முதற் பேரானவர்களாக இருக்கும்படிக்கு அவர் நம்மளை பெற்றெடுத்தார். இந்த உலகத்துல சத்தியத்தை மார்க்கத்தை விட்டு விலகி போயிடாதபடி கொஞ்ச காலம் சத்தியத்தில் நடந்தோம். அதுக்கடுத்து ஒரு சில ஊழியக்காரர்களை பார்த்து நமக்கு பிடிக்கல, அவங்கள பிடிக்காத நிமித்தமாக ஜீவ மார்க்கத்தை விட்டு விலகி சத்திய மார்க்கத்தை விட்டு விலகி போய் சத்தியத்துக்கு விரோதமாகவே ஊழியக்காரர்களாக எழுமினவர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஆனா தேவன் நம்மளை அந்த நிலைமையில விட்டுறாதபடிக்கு நம்மளை பரிசுத்தமா காப்பாற்றி கொள்றதுக்கு நாம் மனுஷர்ல பார்க்கக்கூடாது. நமக்கு உதாரணமா நமக்காய் கல்வாரியில மரித்தவர், அவர் நமக்காக விட்டு சென்ற சத்தியத்தோடு கூட டெய்லி தொடர்பு வைத்து கொண்டிருப்போம். ஏனால் நம்முடைய நித்தியம் என்னைக்கும் பாதிக்கப்படாதபடிக்கு தேவன் நித்திய வீட்டில் சேர்க்கிற வரைக்கும் நம்மளை பரிசுத்தம் பண்ணுகிற சத்திய வசனத்தினாலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்களை பாதுகாக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். டெய்லி பைபிள் படிங்க. மனித உபதேசங்களில் சிக்கிறதுக்கு முன்னால உங்களை விடுவிக்கிறதான தேவ வசனத்தின்படியே நடங்கள். சத்தியம் உங்களை சத்திய மார்க்கத்தின் பாதையில் நடத்தும். கண்களை முடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, இந்த கடைசி காலத்தில் சத்துரு அநேக மக்களை விசுவாசத்தை விட்டு, சபைகளை விட்டு, ஊழியர்களை விட்டு விலகிறதற்கு ஏதுவாக நிறைய துருபதேசங்களும் ஆண்டவரே அநேக சாத்தானுடைய போதனைகளும் இந்த உலகத்தில் இன்னைக்கு அநேக மக்களை நீர் தெரிந்து கொண்ட ஜனங்களை உங்களை விட்டு வழி தப்ப செய்து, ஆனால் நீர் உமது ஜனத்திற்கென்று அவர்கள் வழி தப்பக்கூடாது என்பதற்கு நீர் கொடுத்த சத்திய வசனத்தில் நாங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம்,
எங்களுக்கு ஒருவனும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அபிஷேகம் எங்களுக்கு போதிக்கும். யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொன்னது போல, இதோ இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் மனுஷ தந்திரமோ பாதாளத்தின் தந்திரத்தினால் பிடிபடாதபடி உங்க சத்தியத்தினால் நடத்தப்பட உங்க சத்தியம் அவர்களை வழி நடத்தட்டும். அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை தரே சுவநாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. God bless you church. நீங்கள் கேட்ட சத்தியம் தொடர்ந்து உங்களை பரிசுத்தமான வழியில் நடத்தட்டும். God bless you. Have a blessed day. Amen.